சில்லறை வணிகர்களை வதைப்பதில் மத்திய மாநில அரசுகள் வடிவேலு படம் பாணியில் ரூம் போட்டு யோசிக்கிறார்கள் என்று சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வண்ணாரப்பேட்டை சுபம் திருமண மாளிகையில் வடசென்னை வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் 19வது ஆண்டு விழா நடைபெற்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இந்த விழாவில் பேசிய தமிழ்நாடு அனைத்து வணிகர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் சவுந்தரராஜன் மேற்கண்டவாறு பேசினார். இக்கூட்டத்தில் பேசிய வடசென்னை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் திரு ஜி. ராபர்ட், வணிகர் சங்கங்களின் தலைவர் வெள்ளையன் யாருக்கும் பூஜா தூக்காமல் வணிகர்களுக்காக உறுதியாக போராடியதாக புகழாரம் சூட்டினார். ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் வண்ணாரப்பேட்டை அனைத்து வியாபாரிகள் சங்க செயலாளர் தங்கதுரை, சமூக ஆர்வலர் எட்வர்ட் ராஜா, தொழிலதிபர் எஸ்.ஆர். ராஜன், வியாசை மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நடைபெறும் 42ஆம் வணிகர் வழிநடத்தல் விழாவில் சில்லறை அந்த அளவு சில்லறை செயல்படுறாங்க. நாம் எதற்கு எடுத்தாலும் அவர்கள் எந்த முடிவெடுத்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் நம்முடைய விநாயகன் காட்டிய வழியில் மனிதர்கள் அனைவரும் முன்னிருந்து போராடுவோம். உங்களோடு வணிகர் சங்க பேரவை எப்பொழுதும் துணையிருக்கும். மக்களுக்கு ஆதரவாக உள்நாட்டு செல்லறை வணிகத்தையும் பாரம்பரிய விவசாயத்தையும் அளிக்கக்கூடிய செயலையை மத்திய மாநில அரசுகள் ஒருவருக்கொருவர் குறைந்தவர்கள். படத்துல வெற்றியில் சொல்வார், ரூம் போட்டு யோசிப்பாங்க. அதே மாதிரி இவங்க ரோட்டிக்ஸ் ஒரு